அடுத்த கேள்வியை பின்னால் இருக்கும் மைக்கிலிருந்து டாக்டர் கேம்பலிடம் கேட்க வேண்டும். டாக்டர் சாகிர், குரானில் தப்பு தவறுகள் இல்லை தயவு செஞ்சு மன்னிக்கணும். இந்த கேள்வியானது டாக்டர் கேம்பலுக்கு. சரி, உங்க வாய்ப்புக்கு அடுத்து சகோதரர் டாக்டர் கேம்பலிடம் தான் கேட்க வேண்டும். எஸ், இது ஒரு கேள்வி மட்டுமல்ல, இது ஒரு பரிசோதனையும் கூட. டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கு, நீங்கள் ஏன் உங்களை பரிசோதித்து பார்க்கக்கூடாது? அதாவது பைபிளில் சொல்லியபடி மார்க் 16ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனங்களில் உள்ளபடி நீங்கள் ஓர் உண்மையான கிறிஸ்துவ விசுவாசி என்பதை மக்கள் மன்றத்தில் இப்பொழுதே நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். இந்த விஷயத்தில் டாக்டர் நாயக்கின் விளக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தேவன் இயேசு அவர்களே தூண்டப்பட்டார். சாத்தான் சொன்னான், நீர் தேவனின் குமாரனாக இருந்தால் ஆலயத்திலிருந்து வெளியேறும் என்றான். இயேசு சொன்னார், உன்னுடைய தேவனை கர்த்தரை தூண்ட முடியாது. எனவே சரி, நான் நிச்சயமாக உங்கள் முன்னால் இந்த அற்புதத்தை செய்து காட்டுகிறேன் என்று சொன்னால் நான் கர்த்தரை தூண்டியவனாவேன். என் நண்பர் ஹேரி ரென்க்ளிஃப் அச்சோதனை மேற்கொள்வதாக சொன்னார். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் மீது பொறுப்பை சாட்டிவிட்டு சென்றார். ஆனால் இது வித்தியாசமான சூழ்நிலை. நான் கர்த்தரை தூண்ட மாட்டேன். தேங்க்யூ டாக்டர் கேம்பல். அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகிர் நாயக்கிடம் பின்பக்கம் இருக்கும் சகோதரிகளிடமிருந்து. யார் அங்க உட்கார்ந்திருக்காங்களா? பின்பக்கம் இருக்கும் மைக்கில் இருந்து. பின்னாடி உட்கார்ந்திருக்கிற லேடிஸ் டாக்டர் நாயக்கிடம் கேள்வி கேட்கலாம். சரி, என்னுடைய கேள்வி டாக்டர் ஜாகிர் நாயக்குக்கு. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ கோட்பாட்டை விஞ்ஞான ரீதியாக விளக்க இப்போது முற்பட்டிருக்கிறார்கள். தண்ணீரை உதாரணமாக காட்டுகிறார்கள். இதில் 3 நிலைப்பாடுகள்: திடம், திரவம், வாயு. அதாவது பனிக்கட்டி, தண்ணீர், நீராவி. அதுபோன்றே ஒரே கடவுள், அதுவே திருத்துவ கடவுள், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. இது விஞ்ஞான ரீதியாக எப்படி சரியாகும்? பதில் சொல்வதற்கு முன்னால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தேவனை தூண்டக்கூடாது, தேவனை சோதிக்கக்கூடாது. இங்கு நாம் தேவனை சோதிக்கவில்லை, மனிதர்களை தான் சோதிக்கிறோம். தேவனை சோதிக்கக்கூடாது, இங்கு மனிதர்களை தான் சோதிக்கிறோம். தேவன் வாக்களிக்கிறார், உண்மையான விசுவாசி கொடிய விஷத்தை பருகினாலும் மரணமடைய மாட்டான் என்று. அவன் அந்நிய பாஷைகளில் பேசுவான் என்று. தேவன் சரியானவர் என்று தெரியும், அவரை சோதிக்கவில்லை. எல்லா விசுவாசிகளும் பேசுவதை அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் விசுவாசியா இல்லையா என்று சோதிக்கிறோம். இப்பொழுது சகோதரியின் கேள்விக்கு வருவோம். அதாவது திருத்துவ கோட்பாட்டை விஞ்ஞான ரீதியாக நிரூபித்திட சிலர் முயற்சிக்கிறார்கள். தண்ணீர் 3 நிலைகளில் இருக்கக்கூடும் அல்லவா? திடம், திரவம், வாயு. பனிக்கட்டி, தண்ணீர், நீராவி போல. அதுபோன்றே தேவனுக்கும் 3 அம்சங்கள் உண்டு: பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இதற்கு என்ன பதில் சொல்ல? விஞ்ஞானபூர்வமாக இது சரியா? தண்ணீர் 3 நிலைகளில் இருக்கும் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். திடமாக, திரவமாக, வாயுவாக, பனிக்கட்டி, தண்ணீர், நீராவி. ஆனால் விஞ்ஞான ரீதியாக இதுவும் தெரியும், தண்ணீரின் சேர்மானங்கள் அப்படியே இருக்கும். H2O, 2 அணு ஹைட்ரோஜன், 1 அணு ஆக்சிஜன். இது ரசாயன விளக்கம். இந்த சேர்மானங்கள் அப்படியே இருக்கும், உருவங்கள் மற்றும் மாறிவிடும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது திருத்துவத்தை பற்றி பார்ப்போம். திருத்துவம் என்றால் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. உருவம் மாறும் என்கிறார்கள். ஒரு வாதத்திற்காக அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் சேர்மானங்கள் மாறுமா? தேவனும் பரிசுத்த ஆவியும் ஆவி சார்ந்தவை. மனித இனத்தவர் தசை எலும்புகள் கொண்டு உருவாக்கப்பட்டவர். அவை ஒன்றல்ல. மனிதன் உயிர் வாழ சாப்பிட வேண்டும், தேவன் உயிர் வாழ சாப்பிட தேவையில்லை. அவர்கள் ஒன்றல்ல. இதற்கு இயேசு கிறிஸ்து அலைஹி வஸல்லம் அவர்களே சாட்சியாக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனங்கள் 36 39 வரை இயேசு சொல்கிறார், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இருக்காதென்றார். என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் என்றார். என்னை தொட்டு பாருங்கள் என்றார். ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இருக்காதென்றார். தன் கைகளை காட்டினார். அவர்கள் பார்த்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். மேலும் அவர் புசிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அவர்கள் பொரித்த மீனையும் தென்கூட்டு துணிக்கையையும் கொடுத்தார்கள். அதை அவர் புசித்தார். எதை நிரூபிக்க? தான் தேவன் என்றார். தான் தேவன் இல்லை என்று நிரூபிக்க. அதை அவர் சாப்பிட்டார். அவருக்கு மாமிசமும் எலும்பும் இருந்தது. ஆவிக்கு மாமிசமும் எலும்பும் இருக்காது. ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அதாவது இந்த ஒருங்கிணைந்த திருத்துவமானது எல்லாம் வல்ல இறைவன் ஆக முடியாது என்பது விஞ்ஞான பூர்வமாக நிரூபணமாகிறது. மேலும் திருத்துவம் என்ற கோட்பாடு, திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் எங்குமே சொல்லப்படவில்லை. திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் இல்லை, ஆனால் குரானில் உள்ளது. திருக்குரான் சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 171 இறைவன் மூவர் என்று சொல்லாதீர்கள். அப்படி சொல்வதை விட்டுவிடுங்கள், அதுவே நல்லது. மேலும் திருத்துவம் பற்றி சூரா அல் மைதா அத்தியாயம் 5
வசனம் 73 சொல்கிறது, لقد كفر الذين قالوا ان الله ثالث ثلاثه. நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் ஒருவன்தான் என்று கூறுபவர்கள் நிராகரித்தவர்களாக ஆகிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் தன்னை தேவன் என்று சொல்லிக் கொள்ளவே இல்லை. அதனால்தான் திருத்துவ கோட்பாடு பைபிளில் இல்லை. திருத்துவத்திற்கு மிக அருகாமையில் வருகின்ற ஒரு வசனம் 1 யோவான் 5 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்கிறது, பரலோகத்தில் சாட்சியாயிருக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒருவரே. ஆனால் இதன் மெய்த்தன்மை பற்றி 32 பேரறிஞர்கள் ஆராய்ந்தார்கள். கிறிஸ்தவ அறிஞர்கள், மிக திறமையானவர்கள், 50 வெவ்வேறு திருச்சபைகளின் ஆதரவை பெற்றிருந்தவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனமானது, அதாவது 1 யோவான் அதிகாரம் 5 வசனம் 7, இது திணிக்கப்பட்ட, புனைக்கப்பட்ட, இட்டுக்கட்டப்பட்ட பைபிளிலிருந்து விலக்கப்பட்ட வசனமாகும் என்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் தான் தேவன் என்று சொல்லவே இல்லை. நான் தான் தேவன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஒட்டுமொத்த பைபிளிலும் ஒரு வசனம் கூட இல்லை. நான் தேவன், என்னை வணங்குங்கள் என்று அவர் சொல்லவே இல்லை. அதற்கு மாறாக யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 28 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 29, என் பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 28, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 20, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் வசனம் 30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை தேடாமல் என் பிதாவுக்கு சித்தமானதை தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நியாயமாய் இருக்கிறது. என் சித்தத்தை அல்ல, இறைவனின் சித்தத்தை செய்கிறேன் என்று சொல்பவர் முஸ்லிம். முஸ்லிம் என்றால் இறைவனுக்கு முழுமையாக அடிபணிபவன். என்னுடைய சித்தம் அல்ல, தேவனின் சித்தம் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு முஸ்லிம். மேலும் அவர் அல்ஹம்துலில்லாஹ் இறை தூதர்களில் வலிமையான தூதராக இருந்தார். நாங்கள் நம்புகிறோம். ஆண் தொடர்பு இல்லாமலே அவர் பிறந்தார் என்ற அற்புதத்தை நம்புகிறோம். இறைவனின் அனுமதியோடு இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் என்று நம்புகிறோம். இறைவனின் அனுமதியோடு குருடர்களையும் குஷ்டரோகிகளையும் குணப்படுத்தினார் என்று நம்புகிறோம். இறைவனின் ஒரு மகத்துவம் மிக்க இறை தூதர் என்று அவரை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அவர் தேவன் அல்ல, திருத்துவத்தின் அம்சமும் அல்ல. சொல்ல போனால் திருத்துவம் என்று ஒன்று இல்லவே இல்லை. குர்ஆன் சொல்கிறது, قل هو الله احد. அல்லாஹ் ஒருவனே, இரண்டாவது இல்லை. அடுத்த கேள்வியை கேட்பதற்கு முன்னால் தங்களிடம் ஒரு வேண்டுகோள்.